நானும் தெய்வ சன்னிதானத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிற நாம் அவிதமான சிந்தைகளை உடையவராய், எண்ணங்களை உடையவராய், அமீன் சோத்திர தேவ சன்னிதானத்தில் அமீன் என்ன செய்யணும் ஏசப்பா, என்னை குறித்து என்ன தீர்மானம் செய்திருக்கிறீர், என்னை குறித்து என்ன திட்டம் வகுத்து வைத்திருக்கிறீர், என்னை குறித்து என்ன செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறீர், அவைகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சில அமீன் பகுதி 3 பகுதியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சீக்கிரமாக ஒரு 3 பகுதியை மீண்டும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், கற்றுக் கொடுக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாரு, இவ்விதமாய் பிரயோஜனமாய் எனக்கு உகந்தனவாய் நீ நடக்க வேண்டிய, இருக்க வேண்டிய, வாழ வேண்டிய நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேள்விகளை எழுப்பின தேவன் இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேச விரும்புகிறார். வாசியுங்கள், வேகமா வாசிங்க. 3வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நான் எபிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். என்ன செய்தாராம் கர்த்தர்? எபிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினாராம். அவர் மனசு தாங்குமாங்க? நல்ல கவனி. உங்களை பழக்கினாரா பழக்கலையா? ஜெபிக்க கற்றுக் கொடுத்து பழக்கினாரா பழக்கலையா? பாடல் பாட கற்றுக் கொடுத்து பழக்கினாரா பழக்கலையா? சாட்சி சொல்ல கற்றுக் கொடுத்து பழக்கினாரா பழக்கலையா? வேதம் வாசிக்க கற்றுக் கொடுத்து பழக்கினாரா பழக்கவில்லையா? எங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. தோத்திரம் 2 மணி நேரம் சர்வீஸில் அங்கிட்டு திரும்பி இங்கிட்டு திரும்பி கெட்டாவி 100 தடவை வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமாம், சிலருக்கு கண் அப்படியே மூடி 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 ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கற்றுக் கொடுத்து பழக்கினார் இல்லையா? ஆமாவா இல்லையா? பழக்கினார் அல்லவா? அப்போ அது நீங்கள் நினைக்கிறீங்களா, நினைக்காமல் போகிறீங்களா தெரியல. அவர் நினைக்கிறார். நினைக்க மாட்டாங்களா? உப்பிட்டவரை உயிர் உள்ளளவும் நினைக்கணும். மனப்பாடமாக வச்சுக்கோங்க. உயிர் உள்ளளவும் நினை. அப்போ உப்பிட்டவரை உயிர் உள்ளளவும் நினைப்பதற்கு நாம் சொல்லுங்க மறந்து போவோம், நினைக்க மறந்து போவோம். ஆனால் கொடுத்தவன் மறப்பானா? புரியுதா புரியலையா? ஆமாம், நான் கைப்பிடித்தவர்கள் என்ன செய்தேன்? நடக்க பண்ணினேன். அல்லேலூயா. சொல்றாரு, என் அன்புடைய பிள்ளைகளே, கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனால் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். அடுத்து மேல உள்ள வசனம் வாசிங்க. அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். பாகால்களுக்கு என்ன செய்தார்களா? பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்களா? அப்படின்னா ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். அப்படியா? ஆமாம், கடந்த நாட்களில் ஒரு பகுதியில், ஏதோ ஒரு பகுதியில் போயிருந்தேன். ஆமாம், பாகால்களுக்கும் தூபம் காட்டுவாங்களா, இயேசுவுக்கும் தூபம் காட்டுவாங்களா? அது என்ன காட்டுதல்? புரியுதா புரியலையா? விக்கிரகத்தையும் வழிபடுகிறது, இயேசு கிறிஸ்துவையும் வழிபடுகிறது, சுரூபத்தையும் வழிபடுகிறது, இயேசு கிறிஸ்துவையும் வழிபடுகிறது. அது என்ன ஒரு வழிபடுதல்? புரியுதுங்களா புரியலையா? நள்ளியில் வரக்கூடிய தண்ணியை கூட நம்மளால் உட்கொள்ள முடியல. என்ன உப்பா இருக்கு? போய் காசு கொடுத்து நினைச்சி தண்ணீர் மொண்டு கொண்டு வா. அல்லாத பட்சத்தில் வீட்டில் என்ன வை? வீட்டில் என்ன வைக்கணும்? நல்ல தண்ணி குடிக்கணும். என்னமா வைக்கணும்? தண்ணி கிளீன் பண்ணது வைக்கணுமா? ஃபில்ட்ரு வாட்ரு வீட்டில் வச்சாச்சுன்னா என்ன செய்யும்? மடமடன்னு குடமாக என்ன செய்யலாம்? குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா புரியலையா? அப்போ பாலா போன மனுக்குலத்தின் ஜனங்களாகி நாம் தண்ணீர் குடித்து தாகம் தீர்ப்பதற்கே என்ன வேண்டி இருக்குது? ஃபில்டர் வாட்டர் தேவைப்படுது. புரியுதுங்களா புரியலையா? தோத்திரம். ஆமாம், ஃபில்டர் வாட்டர் தேவைப்படுகிறது. அப்படி இருக்க அவைகளை குடித்து அப்புறம் சுவையற்ற தண்ணீரை நாம் குடிக்க விரும்புகிறோமா? எங்க கவனிங்க.
ரெண்டையும் குடிக்க விரும்புகிறோமா? ஒன்றை ஒதுக்கி விடுகிறோம். அப்ப சுவை தருகிறவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் ஒரு மனிதன் பாடலா பாடியிருக்கிறாரு. பச்சை தண்ணி குடித்தாலும் தாகமும் தீரல, ஆற்று தண்ணி குடிச்சாலும் அவளும் அடங்கல. பச்சை தண்ணி குடித்தாலும் தாகமும் தீரல, ஆற்று தண்ணி குடிச்சாலும் அவளும் தீரல. ஜீவ தண்ணி குடித்த போதும் தாகமும் தீர்ந்ததே, ஜீவ வார்த்தை ருசித்த போதும் திருப்தி ஆகுதே. கிருபையே, கிருபையே, மாறாத கிருபையே, 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 மாறாத கிருபையே. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. உங்க சமூகம் வந்து நில்லாம வளர முடியாது. அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. உங்க சமூகத்தில் வந்து நில்லாம என்னால உருவாக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. அப்ப உருவாக்கினவர், உருமாற்றினவர், அல்லேலூயா, உபயோகப்படுத்துகிறவர். சொல்லுங்க, உருவாக்கி உருமாற்றி உங்களையும் என்னையும் உபயோகப்படுத்துகிறார். ஆகையினால்தான் அவர் கையை பிடித்து என்ன செய்தாராம்? கற்றுக் கொடுத்தாராம். ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், துதிக்க கற்றுக் கொடுத்தார், பாட கற்றுக் கொடுத்தார், ஆராதிக்க கற்றுக் கொடுத்தார், வேத வசனம் வாசிக்க கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அதான் பழக்கிவித்தேன். ஆமா, கற்பித்து பழக்கிவித்தேன். அதெல்லாம் கற்றுக்கொண்டவர்கள் நாம மறந்து போகலாம். கற்றுக் கொடுத்தவர் மறந்து போகவே மாட்டாருங்க. அவரால் தான் பொறுக்க முடியல, சகிக்க முடியல. இப்படியெல்லாம் உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேனே. ஜெபமே பண்ண தெரியாது, பாடவே தெரியாது, துதிக்கவே தெரியாது, ஆராதிக்கவே தெரியாது, வேத வாசிக்கவே தெரியாது, அல்லேலூயா, துதி ஆராதனை செய்யவே தெரியாது. அப்படிப்பட்ட உனக்கு நான் பழக்குவித்தேனே, கற்பித்து கொடுத்தேனே. அவைகளெல்லாம் நன்றி அறிதல் இல்லாதவனாய் மறந்து போனாயே. அல்லேலூயா. நன்றி அறிதல் இல்லாதவனாய் மறந்து, வேதம் சொல்லுகிறது, பாகால்களுக்கு என்ன செய்கிறான்? பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்க